எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் உங்கள் சஹாரா கவிஞர். தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்கின்ற உன்னத தத்துவத்தை இந்த உலகத்தில் விதைத்த அற்புதமான ஒரு மாபெரும் மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவருடைய நினைவு நாள் இன்று. இந்த நினைவு நாளில் ஐயா அவர்களை நினைவு கூறும் விதமாக ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரிடம் சென்று கேட்டார்கள், நீங்கள் செய்த செயல்களிலேயே எதை சாதனையாக நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஐயா அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை சொல்லுவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்த பொழுது ஐயா அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் செய்த செயல்களிலேயே சாதனை என்றால் நான் எதை நினைக்கிறேன் என்று தெரியுமா? ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். இறுதியில் தேசிய கீதம் போடப்பட்டது. தேசிய கீதம் போடப்பட்ட பொழுது எல்லோரும் எழுந்து நின்றோம். ஆனால் கடைசியில் இருப்பவர்கள் மட்டும் எழுந்து நிற்கவில்லை. ஏன் அவர்கள் எழுந்து நிற்கவில்லை என்று நான் சென்று பார்த்த பொழுது அங்கு போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் செயற்கைக்கால் பொருத்தி அமர்ந்திருந்தார்கள். அந்த செயற்கைக்கால் ஒவ்வொன்றும் 4 கிலோ இருந்தது. அந்த 4 கிலோ செயற்கைக்காலை தூக்கி அவர்களால் நிற்க முடியவில்லை. அதனால் அமர்ந்திருந்தார்கள். நான் அன்று முடிவு செய்தேன், இவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று வெறும் 400 கிராம் எடை கொண்ட செயற்கைக்காலை உருவாக்கி அதை அந்த குழந்தைகளுக்கு நான் மாட்டிவிட்டேன் அல்லவா, பொருத்தினேன் அல்லவா, அதை தான் நான் சாதனையாக நினைக்கிறேன் என்றார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உலகத்தையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த பெருமை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு உண்டு. பெரும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு மனிதர், நிறைய சேவைகள் சாதனைகள் செய்தவர். சொன்ன செய்தி என்ன? நான் குழந்தைகளுக்கு 400 கிராம் எடை கொண்ட ஒரு செயற்கைக்காலை நான் தயாரித்ததுதான் இருப்பதிலேயே சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஐயா அவருடைய நினைவு தினத்தில் இந்த சமூகத்திற்கு நாம் விட்டு செல்கின்ற நல்ல அற்புதமான விஷயம், நாம் இறந்தாலும் பேசும் என்பதற்கு பெரும் உதாரணம் இதுதான். ஐயா அவர்களை நினைவுபடுத்துவோம். ஐயா அவர்களை போல் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு தொண்டு செய்து கொண்டே இருப்போம். நன்றி.